இன்னைக்குதான் நேபாள நாட்டில் கடந்த 2 நாட்களாக தொடரும் அந்த வன்முறை போராட்டம் கிளர்ச்சி ஆகியவற்றால் பிரதமர் KP சர்மா ஒலி ராஜினாமாவை தொடர்ந்து இப்போது அதிபர் ராம்சந்திர பௌடலும் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அங்கு தொடர்ந்து அமைச்சர்கள் வீடு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது, நாடாளுமன்றம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும், ஆட்சியை விட்டு அகல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததை அடுத்து அப்போது பிரதமர் ராஜினாமா செய்த சில மணி நேரங்களிலேயே அங்கு அதிபர் ராமச்சந்திர பௌடலும் ராஜினாமா செய்திருக்கிறார். பிரதமர் சர்மா ஒலி ராஜினாமா, அதை தொடர்ந்து அதிபரும் சந்திர பௌடலும் ராமச்சந்திர பௌடலும் ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு துறைகளின் அமைச்சர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இங்கு இப்போது நாம் இன்னும் அந்த அமைச்சர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அங்கு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டது. இதே போல பல்வேறு அமைச்சர்களும் வீடுகளில் இருந்து தப்பிச் செல்வதற்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, அங்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நேபாள நாட்டில் நிலவுகிறது. அங்கு சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்தது மட்டும்தான் இந்த போராட்டத்திற்கு காரணமா, அல்லது ஒட்டுமொத்தமாக அங்கு அமைச்சர்களும் அதிபர் பிரதமர் உள்ளிட்டோர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி மக்களின் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அங்கு பேஸ்புக் மற்றும் யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டர் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. நேற்று போராட்டம் வெடித்ததை அடுத்து நேற்று இரவு அந்த தடை நீக்கப்பட்டது. அதன் பின்னர் தொடர்ந்து வன்முறை போராட்டங்கள் நடைபெற்றது. துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை 22 பேர் உயிரிழந்திருக்கின்றனர், 300க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். நேபாள தலைநகர் காட்மண்டுவை பொறுத்தவரை அங்கு அமைச்சர்கள் இருக்கும் இல்லங்கள் அனைத்தும் முற்றுகையிடப்பட்டு போராட்டங்கள் நடைபெறுவதால் கண்டதும் சுடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் காணக்கூடிய இந்த காட்சியானது நேபாள நாட்டின் நிதி அமைச்சரை போராட்டக்காரர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். அமைச்சரவையைச் சேர்ந்த அமைச்சர்களை கிளர்ச்சியாளர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கும் அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அடித்து துரத்தை அடிக்கக்கூடிய அந்த அமைச்சர் நேபாள நாட்டின் நிதி அமைச்சர் விஷ்ணு பிரசாத் பௌடேல். இதே போல நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் ஒருவரையும் மக்கள் தெருவில் வீதிகளில் ஓட ஓட விரட்டியிருக்கிறார்கள். நேபாள காங்கிரஸ் தலைவர் ஷேர் பகதூர் தியூபா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராணே ஆகியோரும் அங்கு ஆர்ப்பாட்டக்காரர்களால் கிளர்ச்சியாளர்களால் விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றனர். நேபாள நாட்டின் முன்னாள் பிரதமர், இப்போதைய நிதியமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரும் அங்கு விரட்டி துரத்தி தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த யூடியூப், பேஸ்புக் மற்றும் சமூக வலைதளங்களுக்கான பொறுப்பு அமைச்சர், தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரின் வீட்டுக்குள் புகுந்தும் தீக்கிரையாக்கப்பட்ட காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்தோம். நேபாள நாட்டில் அமைச்சர்களையும் முன்னாள் பிரதமர்களையும் ஓட ஓட விரட்டி அடிக்கும் போராட்டக்காரர்கள் மற்றும் அவர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்து அங்கு ராணுவத்தினரிடமும் காவல்துறையினரும் தஞ்சமடையும் காட்சியும் அவர்களை கிளர்ச்சியாளர்கள் தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கே அங்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவிய வரும் நிலையில் கண்டதும் சுடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 22 பேர் நேபாள நாட்டில்
சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதே போல அதிபர் ராம்சந்திர பௌடேல் அவரும் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் என முக்கிய அமைச்சர்கள் வீடுகளில் இருந்து தப்பி ஹெலிகாப்டர் மூலமாக தப்பிச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் போராட்டக்காரர்களின் கையில் சிக்கி தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்திருக்கிறார்கள். முன்னாள் பிரதமரே காயமடைந்திருக்கிறார். இதனால் இந்நாள் பிரதமர், அதிபர் உள்ளிட்டோர் துபாய் நாட்டிற்கு தப்பிச் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையில் அதிபராக இருந்த ராஜபக்சே குடும்பத்தினரின் வீடுகள் சூறையாடப்பட்டது போல நேபாளத்திலும் பிரதமர் சர்மா ஒலி, அதிபர் ராம்சந்திர பௌடேல் உள்ளிட்டோரின் வீடுகள் சூறையாடப்பட்டு தெருக்களில் துரத்தி தாக்கப்படும் அந்த காட்சிகள் இப்போது நேபாள நாட்டில் புரட்சியாக வெடித்திருக்கிறது. அங்கு சமூக வலைதளங்களான Facebook, Twitter, WhatsApp, X Twitter உள்ளிட்ட தளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து அங்கு ஜெனரேஷன் Z என்று அழைக்கக்கூடிய 18 வயதிலிருந்து 28 வயது உள்ள இளைஞர்கள் இந்த போராட்டத்தை கட்டமைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆளும் ஆட்சியாளர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், விலக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறும் இந்த போராட்டத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதால் ஒட்டுமொத்த ஆட்சியை அங்கு இப்போது கலைக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிரதமரும் அதிபரும் ராஜினாமா செய்துவிட்டதால் ராணுவ ஆட்சி அவசர நிலை அமலுக்கு கொண்டு வரப்பட்டு புதிய பொறுப்பு நிர்வாகியை நியமிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.